ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக என்னை நம்புங்கள், நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு, நாட்டு மக்களுக்கான உரையில் ஜனாதிபதி என்பதாக ஓர் செய்தியும், நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதியின் விசேட உரை தொடர்பாகவே இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. எரிபொருள் மின்சார பாவனையை கட்டுப்படுத்துங்கள், நெருக்கடியிலிருந்து மீள ஒரே தேசமாக ஒன்றிணைய வேண்டும், உங்கள் அழைப்பின் பேரிலேயே அரசியலுக்கு வந்தேன், நான் செய்யும் செயல்களுக்கு பொறுப்பேற்கின்றேன் என்பதாகவும் அந்த தலைப்புகளுடன் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் செயற்படாது, அர்ப்பணிப்புடன் அதனை பாதுகாப்பேன். தற்போதைய இந்த நெருக்கடி நேரத்தில் அமைச்சரவை, பாராளுமன்றம் மற்றும் அரசு ஊழியர்கள் குழுவாக லட்சியத்துடனும் தியாகத்துடனும் செயற்பட வேண்டும். விலைவாசி உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு, மின்வெட்டு மற்றும் கடந்த 2 மாதங்களாக பொதுமக்கள் அனுபவித்த பல இன்னல்கள் குறித்தும் நன்றாக உணர்ந்துள்ளேன் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். தற்போதைய நெருக்கடியை தீர்ப்பதற்கு சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் நட்பு நாடுகளுடன் நாம் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளோம். அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு முடிவு செய்துள்ளேன் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எரிபொருள் மற்றும் மின்சார பாவனையை இயன்றவரை கட்டுப்படுத்துவதன் மூலம் மக்களும் இந்த நேரத்தில் நாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும். இந்த கடினமான நேரத்தில் அந்த பொறுப்பை நீங்கள் புரிந்து கொண்டு செயற்படுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களுக்கு நேற்றிரவு ஆற்றிய விசேட உரையின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக எரிவாயு விநியோகம் தற்காலிக இடைநிறுத்தம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு இறக்குமதிக்காக கடந்த வாரம் கடன் பத்திரங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இவற்றுக்கான தட்டுப்பாடுகள் குறைவடையவில்லை. இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் அருகில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற நிலையில் எரிவாயு விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனங்கள் நேற்றைய தினம் அறிவித்துள்ளன என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்படாமையின் காரணமாக எரிவாயு விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனங்கள் நேற்றைய தினமே அறிவித்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் தொடர்ந்தும் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இவ்வாறு கடந்த சில தினங்களாக எரிவாயுவை பெற்றுக்கொள்ள காத்திருந்த மக்கள் இந்த அறிவிப்பை அடுத்து கொழும்பு அவிசாவளை வீதியை மறித்து நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குறித்த பகுதியினூடான போக்குவரத்து சில மணித்தியாலங்களுக்கு ஸ்தம்பிதமடைந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுமார் 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் என்பவற்றுடன் நாட்டுக்கு வருகை தந்துள்ள கப்பல்களுக்கான கொடுப்பனவை வழங்காமையின் காரணமாக அவை தொடர்ந்தும் நங்கூரமிடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவிக்கையில் 1,40,000 மெட்ரிக் டன் டீசல் எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடைய உள்ளது. இது தவிர 60,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இவை எதிர்வரும் 25 நாட்களுக்கு போதுமானவையாகும். எனவே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. மேலும் பலவற்றில் எரிபொருள் இல்லை என்ற பதாதை வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் இன்மையால் பொதுமக்கள் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளமையை போன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொழில் புரியும் தொழிலாளர்களும் வருமானத்தை இழந்துள்ளனர். தங்காலை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு நீண்ட நாட்களின் பின்னர் நேற்று முன்தினம் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இதன்போது தங்காலை நகர சபைக்கு என தெரிவித்து பாரிய கலன்களில் எரிபொருளை நிரப்புவதற்கு முயற்சிக்கப்பட்டமையால் அங்கு அமைதியற்ற நிலைமை ஏற்பட்டது. எனினும் பின்னர் போலீசாரின் தலையீட்டுடன் நிலைமை சுமூகமடைந்தது. பெரிய அளவிலான கலன்களில்
எரிபொருளை விநியோகிக்க வேண்டாம் என்று பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பினால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். எரிபொருள் இன்மையின் காரணமாகவே வாகனங்களில் வர முடியாமல் இருப்பதாகவும், அவ்வாறு இருக்கையில் வாகனங்களுக்கான எரிபொருளை கலன்களில் பெறாமல் வேறென்ன செய்வது என்றும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மேலும் சிலர் இயந்திர பாவனைக்காக எரிபொருளை பெற வந்த போதிலும் அவர்களுக்கும் எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை. அவ்வாறெனில் இயந்திரங்களை கொண்டு வந்து எரிபொருளை நிரப்புவதா என்றும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக இந்தியா எப்போதும் துணை நிற்கும், பிரதமர் மோடி உறுதி, நெருக்கடி நேரத்தில் உதவி அமைக்கு நன்றி தெரிவித்த பசில் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. இந்தியா இலங்கையின் நெருங்கிய நண்பன் என்ற வகையில் எப்போதுமே இலங்கையுடன் ஒத்துழைப்புடன் செயற்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிடம் உறுதியளித்திருக்கின்றார். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று புதுடில்லியில் பாராளுமன்ற இல்லத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் போதே இந்தியா எப்போதும் துணை நிற்கும், பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஜெனீவாவில் கர்தினால் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது, சர்வதேசத்திடம் நாட்டை காட்டிக் கொடுக்க தயாரில்லை, பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பேராயர் கர்தினால் மெல்கம் ருஜித் ஆண்டகை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று இலங்கையை மீண்டும் சர்வதேசத்திடம் காட்டிக் கொடுக்க நாம் தயாராக இல்லை என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்சலட் இலங்கை தொடர்பில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் 85% இலங்கையின் உள்ளக விவகாரங்களுடன் தொடர்புடையவையாகும். இலங்கை ஐநாவின் அங்கத்துவ நாடாக உள்ளது என்பதற்காக உள்ளக விவகாரங்களில் தலையிடும் உரிமை அதற்கு கிடையாது என்றும் பேராசிரியர் GL பீரிஸ் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று புதன்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. இம்முறை ஐநா கூட்டத்தொடர் இலங்கைக்கு பாரிய வெற்றி மிக்கதாகவே அமைந்தது. ஐநாவில் இலங்கை முன்வைத்த நிலைப்பாட்டை 45 அங்கத்துவ நாடுகளில் 32 நாடுகள் ஏற்றுக்கொண்டன. எவ்வாறு இருப்பினும் முழு உலகும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை இலங்கை குறித்த அறிக்கையை முன்வைத்து அதன் மீது வாக்கெடுப்புகள் நடத்தப்படுவது மாத்திரம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கைக்கு எதிராக ஏன் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கை தொடர்பில் முன்வைத்துள்ள அறிக்கையில் 85% உள்ளக விவகாரங்களுடன் தொடர்புடையவையாகும். அவரால் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் எந்த வகையிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விடயங்களுக்கான உட்பட்டவை அல்ல. காரணம், அதில் அரச நியமனங்கள், அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர் நியமனம், ஆளுநரின் நியமனம், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலேயே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. உண்மையில் இவற்றுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் உள்ள தொடர்பு என்ன? இவ்வாறான விடயங்களில் தலையிடுவதற்கு ஐநாவுக்கு எவ்வித சட்ட ரீதியான உரிமையும் கிடையாது. அத்தோடு ஐநாவில் அறிக்கையை சமர்ப்பிப்பதாயின் அங்கத்துவ நாடுகள் சகலவற்றையும் அந்த செயற்பாட்டில் உள்ளடக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு எதுவும் இடம்பெறுவதில்லை. மாறாக இலங்கை தொடர்பான விசாரணைகளும் அறிக்கைகளை சமர்ப்பித்தலும் மாத்திரமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பதாகவும் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்ததாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக மோடிக்கு பசில் அழைப்பு, $1 பில்லியன் ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்படும் என்பதாகவும் ஓர் செய்தியானது காணப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் அழைப்புக்கு அமைய 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சு நடத்தினார். இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. இலங்கையில் இம்மாதம் இடம்பெறவுள்ள 5வது பிம்ஸ்டெக் மாநாட்டில் விசேட அதிதியாக கலந்து கொள்ளுமாறு நிதியமைச்சர்
பசில் ராஜபக்ஷ இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்தார். இதேவேளை இலங்கைக்கு தேவையான கோதுமை மா, சீனி, அரிசி மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து $1 பில்லியன் அமெரிக்க பெற்றுக்கொள்வதற்கான ஒப்பந்தம் இன்றைய தினம் கைச்சாத்திடப்படவுள்ளது. மேலும் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர், இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு பிரதி ஆலோசகர் ஸ்ரீ விக்ரம் மிஸ்ரி ஆகியோரை நிதியமைச்சர் நேற்றைய தினம் சந்தித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. சிற்றுண்டி சாலைகளில் இன்று முதல் உணவு விநியோகம் இல்லை, உரிமையாளர்களின் சங்கம் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. முழு ஆயத்தத்துடனேயே பேச்சுக்கு செல்கின்றோம். அரசியல் தீர்வு விடயத்தில் ஜனாதிபதியுடன் மட்டுமல்ல சகல தரப்புடனும் எந்த நேரத்திலும் பேச தயார் என்கிறார் சம்பந்தன் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக மரணங்களுக்கு பசில் பொறுப்பு, உதயகம்மன் பில தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும், மலையக தமிழர் அபிலாஷைகள் ஆவணம் ஜப்பானிய தூதுவரிடம் கையளிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 60 வகையான மருந்து விலைகளில் திருத்தம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், அதுவும் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஜனாதிபதியின் விசேட உரை தொடர்பாகவே அந்த செய்தியானதும் காணப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட அரசு முடிவு, மக்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கடுமையான முடிவுகள், என் மீது நம்பிக்கை வையுங்கள், நெருக்கடியை விரைவில் தீர்ப்பேன், அந்நிய செலாவணி நெருக்கடியே அனைத்துக்கும் காரணம், எரிபொருள் விலையேற்றம் தவிர்க்க முடியாதது, நாட்டு மக்களுக்கான விசேட உரையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எமது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் சர்வதேச நிதி நிறுவனங்கள் மற்றும் நட்பு நாடுகளுடன் நாம் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளோம். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலும் இந்த நோக்கத்துடனேயே இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான எனது கலந்துரையாடலுக்கு பிறகு அனுகூலங்கள் பிரதிகூலங்களை ஆய்வு செய்து அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட உரையில் தெரிவித்தார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. மோடியை சந்தித்தார் பசில். மேலும் $1 பில்லியன் உதவி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு என்பதாகவும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. மத்திய வங்கி ஆளுநர் கப்ராலை வீட்டுக்கு அனுப்ப முயற்சி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலை வீட்டுக்கு அனுப்ப முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. இலங்கைக்கு இந்தியா எப்போதும் ஆதரவு உறுதியளித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை சட்ட திட்டங்களுக்கு அமைய ஊடக பொறிமுறைக்குள் தீர்வு ஐநாவுக்கு கூறியுள்ளோம் என்கிறார் நீதி அமைச்சர் அலி சப்ரி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை சட்ட திட்டங்களுக்கு அமைய உள்ளக பொறிமுறைக்குள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு கூறியுள்ளதாக நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஆடைகளும் இனி உடுத்த முடியாத நிலை என்பதாகவே ஓர் செய்தியானது காணப்படுகிறது. டாலர் நெருக்கடி நிலைமையில் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் ஆடைகளின் விலை 50% அதிகரிக்கும் நிலைமையே காணப்படுவதாக இலங்கை சிறுகை தொழிலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்துள்ள காரணத்தினால் தற்போது சந்தையில் புடவைகளின் விலைகள் 35% அதிகரித்துள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆடை உற்பத்தி துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தைத்து முடிக்கப்பட்ட ஆடைகளின் விலைகளை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தினசரி அமுல்படுத்தப்படும் மின்வெட்டு காரணமாகவும் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை தொடர்ந்தால் புத்தாண்டு காலத்தில் ஆடை விலைகளை 50% அதிகரிக்க நேரிடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. பயங்கரவாத தடுப்பு திருத்தச் சட்டம் மூலம் 22ஆம் தேதி திருத்தங்களுடன் நிறைவேறும் என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகிறது. எமது உறவுகளின் உயிரின் பெறுமதி 1 லட்சம் ரூபாவா?
என்பதாக கேள்விக்குறியுடன் ஒரு செய்தியானது காணப்படுகிறது. 1,00,000 ரூபாயையும் மரண சான்றிதழையும் தந்து நீதியை இல்லாமல் ஒழிப்பதற்காகவே நீதி அமைச்சர் அலி சப்ரி முயற்சிக்கிறார் என குற்றஞ்சாட்டிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் சி ஜெனிட்டா எமது உறவுகளின் உயிரின் பெறுமதி 1,00,000 ரூபாவா எனவும் கேள்வி எழுப்பினார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. எரிவாயு சிலிண்டர்களின் உற்பத்தி விநியோகம் உடனடியாக நிறுத்தம் லாஃப் மற்றும் லிட்ரோ நிறுவனங்கள் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் திரைசேரி 8,670 கோடி ரூபாய் செலுத்தும் என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகிறது. மருந்தின்றி ஒருவரேனும் மரணித்தால் நிதி அமைச்சர் பசிலே பொறுப்பு உதய கமன்பில தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக என்னை நம்புங்கள் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு நாட்டு மக்களுக்கான உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அந்த செய்தியாகவே காணப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட அரசு முடிவு என்பதாகவே டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானதும் காணப்படுகிறது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் அனைவரையும் காங்கிரஸ் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் மருதுபாண்டி ராமேஸ்வரன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியாக அது காணப்படுகிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எப்போதும் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கியே செயற்படுகிறது. அதே போன்று அனைத்து மக்களையும் ஒரே கண்ணோட்டத்திலேயே பார்க்கின்றது என்று நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருதுபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி கொட்டகலை பிரதேச சபையின் ஏற்பாட்டில் சபைத் தலைவர் ராஜமணி பிரசாத் தலைமையில் மகளிர் தின விழா 15ஆம் திகதி கொட்டகலை ரிஷிகேஷ் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக உயிரிழந்த ஆசிரியரின் தலவாக்கலை லோகி தோட்ட சம்பவம் உயிரிழந்த ஆசிரியரின் குடும்பத்துக்கு விரைவில் இழப்பீடு பெற்றுத்தரப்படும். முதலாம் நாளில் ஜீவன் தொண்டமான் உறுதியளிப்பு நேற்று 2ஆம் நாள் கலந்துரையாடல் என்பதாக ஓர் செய்தியும் கம்படை ஸ்ரீ முத்துமாரிக்கு மகோற்சவ தேர் திருவிழா என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் ஹிந்தி வேண்டாம் ஆங்கிலத்தில் பதில் கூறுங்கள் மத்திய அமைச்சருடன் கனிமொழி வாக்குவாதம் என்பதாக ஒரு செய்தியானது காணப்படுகிறது. ஹிந்தியில் பதிலளித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் நேற்று புதன்கிழமை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மக்களவையில் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையின் கீழ் மக்களவை உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலளித்தார். அப்போது தூத்துக்குடி எம்பி கனிமொழி தமிழகம் போன்ற மாநிலங்கள் ரேஷன் அட்டைதாரர் மக்களுக்கு இலவச பொருட்கள் விநியோகித்து வருகின்றோம். ரேஷன் என்பது மாநிலம் சார்ந்த விவகாரம். இத்தகைய சூழலில் ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் மாநிலங்களிலிருந்து வரும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு வழங்கும் பொருட்களுக்கு யார் நிதி ஒதுக்குவது என கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஹிந்தியில் பதிலளிக்க முயன்ற போது குறுக்கிட்ட கனிமொழி உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக பேச தெரியும், நான் ஆங்கிலத்தில் தான் கேள்வி கேட்டேன், நீங்களும் ஆங்கிலத்தில் பதில் கூறுங்கள், ஹிந்தியில் பேசினால் எனக்கு சரியாக புரியாது என தெரிவித்தார். தொடர்ந்து சகோதரியை மதிப்பதாக கூறிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆங்கிலத்தில் பதிலளித்தார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் சித்து ராஜினாமா என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்திகளாக அவை காணப்படுகின்றன. ரஷ்யாவுடனான சமாதான உடன்படிக்கை ஓரிரு வாரங்களில் கைச்சாத்திடப்படலாம், உக்ரைன் ஜனாதிபதி கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியானது இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான செய்தியாக காணப்படுகிறது. ரஷ்யாவுடனான சமாதான உடன்படிக்கை மேலும் யதார்த்தமானதாக தோன்றுவதாகவும் உக்ரைனின் நலன்களுக்கு அமைவாக எந்த ஒரு உடன்படிக்கையும்
உடன்படிக்கையையும் கைச்சாத்திடுவதற்கு மேலும் கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று புதன்கிழமை காணொலி தொடர்பாடல் மூலம் ஆற்றிய உரையின் போது தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக உக்ரைனிய தலைநகரில் ரஷ்யா தாக்குதல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உக்ரைனிய மருத்துவமனையில் ரஷ்ய படையினரால் 500 பேர் பணைய கைதிகளாக பிடித்து வைப்பு, குறைமாத குழந்தைகளை கைவிட்டு சென்ற பெற்றோர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உக்ரைனிய மோதல்களில் சிக்கி 2 ஊடகவியலாளர்கள் பலி என்பதாக ஒரு செய்தியும், உக்ரைனிலான மோதல்களில் 4வது ரஷ்ய இராணுவ ஜெனரல் பலி என்பதாக ஒரு செய்தியும், ஜோ பைடன் ரூடோவிற்கு ரஷ்ய தடை விதிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக அரசாங்கத்தின் மாறுபட்ட நிலைப்பாடு என்ற தலைப்பிலேயே வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. காணாமல் போனோரின் குடும்பங்களை மீள் வாழ்வளிப்பதற்கு ஒருமுறை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தால் கண்டறியப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் பதிவாளர் நாயகத்தால் வழங்கப்படும் காணாமல் போனோருக்கான சான்றிதழை பெற்றுள்ள காணாமல் போன நபரின் நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அங்கீகாரம் அமைச்சரவையினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டுக் கொள்கைகள் மற்றும் வழிகாட்டல்களுக்கு அமைய பல்வேறு நிலைமைகளின் கீழ் ஏற்பட்ட தொந்தரவுகளால் அழுத்தங்களுக்கு உள்ளாகிய பிரஜைகளுக்கு அவர்களின் வாழ்வை மீள் கட்டியெழுப்புவதற்காகவும் மற்றும் மீள் நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பதற்காகவும் இக்கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக உடனடியாக தேவைப்படும் பொருளாதார மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலேயே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. இலங்கை ஆசியாவிலேயே மிக மோசமான அளவுக்கு பணவீக்கத்தை கொண்டிருப்பதுடன் அத்தியாவசிய பொருட்களையும் எரிபொருளையும் பெறுவதற்கு பெரிதும் திண்டாடி வரும் அதேவேளை அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிப்பதற்கும் கடன் கொடுப்பனவுகளை சமாளிப்பதற்குமான முயற்சிகளும் பாரிய சவாலாகவும் சிக்கலாகவும் மேலெழுந்திருப்பதால் முன்னைய எதிர்ப்பான நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதி உதவியை கொழும்பு நாடுவதற்கு முன் வந்துள்ளதாக தோன்றுகிறது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலை அரசாங்கம் திங்கட்கிழமை ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் கடன் வழங்கும் இந்த சர்வதேச நிதி ஸ்தாபனத்துக்கு கொள்கை முன்மொழிவுகளை வழங்க அரசாங்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக அறிய வருகிறது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பொருட்களின் விலைகளும் சேவைகளுக்கான கட்டணங்களும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் எதிரணி மற்றும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளும் தற்போதைய நெருக்கடி நிலையை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்தும் அதிருப்தியை பகிரங்கமாக வெளிப்படுத்தி வருகின்றன என்ற தலைப்பிலேயே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து கேலிச்சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் முன்னர் சீன நிதி உதவியை எதிர்பார்த்து சர்வதேச நாணய நிதியத்தை நாடாத அரசு இன்று அதனிடம் கையேந்துகிறது என்ற தலைப்பிலேயே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகின்றது. முன்னர் IMF நிதி உதவியை வேண்டாம் என்று ஒதுக்கிய நிலையில் தற்போது IF நிதி உதவியை நாடுவதே சிறந்தது என்பதாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரமானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளில் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.